திருப்பள்ளி எழுச்சி என்பது ஒரு காலையிலே மிகப்பெரிய அரசனோ அல்லது மிகப்பெரிய ஒரு தெய்வமோ அந்த தெய்வத்தை எழுப்புவது. இதை இலக்கண சொல் தொல்காப்பியம் சொல்றது சூதர் இயற்றிய துயில் எடை நிலை என்று சொல்லுது. இந்த துயில் எடை நிலை தான் பின்னாலே பள்ளி எழுச்சியாக வந்தது. அரசன் படுத்திருப்பார், பாத்திரையில் படுத்திருப்பார். அந்த நிலையில காலையில எழுந்த உடனே எனக்கு என்ன பணி என்று கேட்பதற்காக அமைவது போல அது இருக்கும். அதான் ஜாப் அலோகேஷன் இன்னைக்கு வந்துச்சு, எனக்கு என்ன பண்ணுங்க, என்ன பணி எனக்கு கொடு. இதற்காக பள்ளி எழுச்சி பாடுவார்கள். அரசன் முன்னாலே பாடுவார்கள். அது பிற்காலத்தில் ஆண்டவன் முன்னாலே பள்ளி எழுச்சி அவர் நம்ம எழுப்பி வரணும்னு அவசியம் இல்லை. அதை அப்படியே பொருத்தி பார்த்து பூவை நிலையிலே அப்படி அந்த ஆண்டவனுக்கும் பள்ளி எழுச்சி பாடினார்கள் அருளாளர்கள். பாரத மாதாவுக்கு பள்ளி எழுச்சி பாடினார். வள்ளலார் அருட்பெருஞ்சோதி பள்ளி எழுச்சி பாடினார். இப்படி பள்ளி எழுச்சிகள் பல இருக்கின்றன. ஏறத்தாழ நம்முடைய இலக்கியங்களை பொழுது பதிவான இலக்கியங்களிலே பார்த்தீங்கன்னாலே ஏறத்தாழ சுமார் ஒரு 83 பள்ளி எழுச்சிகள் நமக்கு கிடைக்கிறது. ஆகவே இந்த பள்ளி எழுச்சியை நம்முடைய சிவப்பிரகாசரும் அந்த அற்புதமான பகுதியை பயன்படுத்திக் கொள்கிறார். அவருடைய குரு அவருக்கு மிகப்பெரிய பேருந்த நிலையை எடுத்துக் கொடுத்த குருவானவர் மயிலம் பொம்மபுரம் சிவஞான பாலய சுவாமிகள் தீட்சிதன் படுத்துறது. அந்த பொம்மபுரம் ஆதீனம் இருக்கிறார்களே சிவஞான பாலய சுவாமிகள், அவரையே சிவன் வேறு அந்த குரு வேறு என்று எண்ணாமல் குருவே சிவமென கூறினன் நந்தி என்று திருவந்திரத்தில் கூறியாண்டு இந்த குருவையே சிவபெருமானாக எண்ணி வணங்குகிறார். அவருக்கு ஒரு பள்ளியேச்சு பாடுறார். அற்புதமான பள்ளியேச்சு. தூது விடு நம்பி வருகிலம் செய்தையால் எறிந்த தூது விடு நம்பி வருகிலம் செய்தையால் எறிந்த விஜயம் வில்லோடும் வந்தாலில்லை தூது விடு நம்பி வருகிலம் செய்தையால் எறிந்த தொண்ட நிலை விதயம் வில்லோடும் வந்தாலில்லை ஏத மருவிய பகையா இளைஞர்கள் வந்தடைந்தார் இல்லை நிலை மண்ணிலை மஞ்சுமான ஒரு பிரம்பா அடித்தோம். அவரும் வரல. பாடல்னா அவ்வளவு அழகா போகுது. சாமி படுத்துட்டு இருக்காங்க. சாமி எழுந்தாங்க. இவ போய் எழுப்புன உடனே அவருக்கு அப்படி திரிவுபடுத்துகிறார். ஏன் சாமி திரிவுபடுத்துறீங்க? உங்களை எழுப்ப வந்தது பள்ளி எழுச்சியுடைய இலக்கணப்படி உங்களுக்கு எழுப்புறது ஏதாவது குறைவா? இல்லை இல்லை. ஏன் இப்படி திரிவுபடுத்தீங்கன்னு சொன்னா நீ வேற சும்மா இருப்பா, அவங்க ஒரே கூட்டமா இருக்காங்களா? ஆமா கூட்டமா இருக்கா. அதுல யாரெல்லாம் வந்திருக்கான்னு எனக்கு தெரியாது. ஏன் அவன் என்ன என்னென்னு சொல்ல கொடுப்பான்னு எனக்கு என்ன தெரியும். சாமி அப்படி இல்லை இல்லை ஒண்ணு நான் சொல்றது கேட்டுக்கா. அங்க போய் நான் யாரெல்லாம் சொல்லணும் அவங்க வந்திருக்காங்களான்னு பாருங்க. இந்த சுந்தரமூர்த்தி நாயனான்னு ஒருத்தர் வந்திருக்காரு. ஏன் சாமி அந்த நல்ல அற்புதமான பதிவுகள் பாடுறாரு. நீ வேற அவன் எனக்கு அனாவசியமா அங்க போய் தூதோட சொல்லுவான். தேவையில்லாம இருக்கு. காலையில எழுந்தோட இந்த வேலையா எனக்கு தூது விடு நம்பி அவன் நான் பாருங்க. இவர் போய் பார்த்தது இல்லையா. அடுத்தவங்க என்ன சொல்லுறாருன்னா இன்னொருத்தர் உட்காந்துருப்பான். அவன் நல்லா பேர் சாக்கிய கல்லெல்லாம் வச்சுட்டு இருப்பான். அந்த கல் எடுத்து எரிஞ்சு எடுத்து முட்டி கேட்பான். காலையில் மட்டும் கல் எரிப்படணுமா? அவன் வந்திருக்கானா பாரு. சிலைனா கல். சிலையால் எரிந்த தொண்டல் இருக்கானா பாருங்க. இல்லை சாமி அவன் இல்லை. இப்போ இன்னொருத்தருக்கான் வந்திருக்கான். போய் பாருங்க. விஜயன் ஒருத்தர் இருப்பானே அந்த அர்ஜுனன் இருக்கானா பாரு. அவன் என்ன வில்லால் அடிப்பான்பா. அவனுக்கு நாங்க பாருங்க. அவன் இல்லை. விஜயனும் வந்தாலை என்று சொன்ன உடனே ஏற்பகை நாயனார் ஒருத்தர் இருந்தார். அந்த ஏற்பகை நாயனாருடைய உறவுகளுடைய எனக்கு கொஞ்சம் பிரச்சனைப்பா. அவங்க என்னோட அவங்க போரிடுவாங்க. அவங்க யாரும் கவலைப்பாரு. இல்லை சாமி அவங்களும் வரல அப்படின்னா இன்னும் பரவாயில்ல எழுந்துக்கலாமல். இல்லை இன்னும் 2 மணி 3 பேர் இருக்கா. அவன் இருக்கானா பாரு. என்ன சாமி எப்படி சொல்லுவீங்க? யாரை சொல்லுறீங்க? எனக்கு அந்த இவர்களும் இல்லை அவர்களும் இல்லை. அது உள்ள போய் பாரு, நல்லா பாரு. அங்க ஒரு அரிமர்தன பாண்டியன்னு ஒருத்தர் இருப்பான். இருக்காங்க பாரு. அவன் மதுரையில தேவையில்லாம என்ன போய் மண்ணை சுமடான்னு தள்ளி ஏற்றி விட்டாப்பா. இன்னைக்கு காலையில் வந்தோன்னா அவன் மறுபடியும் ஏற்றி விட்டாலே என்ன பண்றது? போய் பாரு. அது மட்டுமா அது சரியா சொல்லுங்க பரம்பால அடிச்சான். அடி வாங்கறதுக்கு நான் காலையில் எடுத்துக்கணும் விட்டுரு. எது
இத்தனை கற்பனைகள் சொன்ன பிறகு அவர் சொல்லி அவர் போய் பார்க்கிறாரா, சாமி யாரும் இல்லை அப்படின்னு போடுது சாமி, உங்களுடைய பாடத்துல போடுறதுக்காக காத்திருக்கிறாங்க. போதுகள் தூய் பரவிட அவங்க வந்திருக்கிறாங்க. போதுலாம் அது மலர்கள் அதெல்லாம் தூவி உங்களுக்கு அவங்க பாதத்திலே தூவி வழங்குவதற்காக வந்திருக்கிறாங்க. ஐயாவே வந்திருக்கிறார்கள். ஆகவே சாமி நீங்க எழுந்துவீங்க வந்து எழுப்புகிற நிலையிலே கூட என்ன அழகான கற்பனை. அதான் அவருக்கு கற்பனை கலைஞர் நம்பி என்ற பெயர் ஈடு இணையில்லாத தமிழ் உலகம் அவருக்கு வாழ்த்தி அமைத்த ஒரு அற்புதமான விஷயம். என்ன கற்பனை எல்லாம் அவருக்கு சிந்தனையை முன்னிட்டுன்னு நமக்கு தெரியாது. திடீர்னு பாருங்க, நான் வரல 2 வரையும் எங்கேயோ மிகப்பெரிய கற்பனை கொண்டு போய் விட்டுருந்தார். அந்த அடுத்த 2 வரைக்கும் நான் படிக்க முடியாது. என்னன்னா அந்த கற்பனை அவ்வளோ அழகான அந்த கற்பனை உலகம் விரிந்து போகும். திருக்குறளை நீங்களும் நானும் பார்க்கணும். திருக்குறளை சிவபிரகாசாமி பார்க்கிற பார்வை பாருங்க. பெண்களுடைய பார்வைகள் எப்பவுமே ரொம்ப குறுகி இருக்கும். ஆண்களுடைய பார்வைகள் நீளமா இருக்கும். ஆண்களுடைய பார்வைகளுடைய சைஸு எவ்வளவு, பெண்களுடைய பார்வைகளுடைய சைஸு எவ்வளவுன்னு நம்ம காலை கடைகளில் போனால் நல்லா தெரிஞ்சுக்கலாம். இதே 6, 7 தான் நமக்கு 8, 10 என்று இருக்கிறது. அப்படின்னா இதனுடைய ஆண் பாதம் நீண்டு இருக்கும். அப்புறம் அந்த ஆணுடைய அடி நீண்டு இருக்கும், பெண்ணுடைய அடி குறுகி இருக்கும். இது அப்படியே சிவபெருமானை பார்க்கிறார். அம்பிகை பாதியாக இருக்கிறாள், ஐயன் பாதியாக இருக்கிறான், அம்மை அப்பனாக இருக்கிறான். அப்ப ஒரு பாதம் நீண்டு இருக்கணும், அம்மை பாதம் குறுகி இருக்கணும். இல்லையா? ஐயனுடைய பாதம் நீண்டு இருக்கணும், ஐயன் அம்மையுடைய பாதம் குறுகி இருக்கணும். அப்ப ஒரு அடி நீண்டு இருக்கிறது, ஒரு அடி குறுகி இருக்கிறது. இப்படியே திரும்பி பார்க்கிறார். அங்க திருக்குறள் தெரிகிறது. திருக்குறள மேல பார்க்கிறார், ஒரு அடி நீண்டு இருக்கிறது, அதுக்கப்புறம் அது கீழே இருக்கிற அடி குறுகி இருக்கிறது. இதை பார்த்தோடு அவருக்கு என்ன தோன்றுதுன்னா, இதுதான் அம்மையப்பன் என்று திருக்குறளை பார்த்து ஒரு அடி நீண்டு இருக்கிறது, ஒரு அடி குறைந்திருக்கு, இதுதான் அம்மையப்பன், இதுதான் அம்மையப்பன். என்ன அழகான கற்பனை. என் அடிகள் வெண்குறள் நேர் அடி இரண்டும் என் தலையில் இருக்கும் இறை எங்கை நாட்டில் என்று திருநங்கை கலம்பகத்திலே அவர் மிக அழகாக எடுத்து சொல்லுகிறார். இப்படியெல்லாம் கற்பனை இதுவரை அவர் முன்னால் இருந்த எந்த புறவரும் சொன்னதில்லை, பின் வந்த எந்த புறவரும் கூட எடுத்து சொன்னதில்லை. அதனால்தான் இந்த புறவர் பாடத்திலே இந்த கற்பனைகள் எல்லாம், இந்த அணிநயங்களை எல்லாம் அழகுபட பக்தி சுவையோடு கொடுக்கிற ஒரு அற்புதம் சொற்பொருள் என்று வேறு யாருக்கும் வராது. அவர் இப்படி ஒரு இலக்கிய நயத்தில் ஈடுபட்டு விட்டார். ஆகவே இலக்கிய நயத்திலே அவருடைய சிந்தனை சென்று என்று சொல்லிவிட முடியும். வீரசைவத்திற்கு பல இலக்கியங்களை எடுத்திருக்கிறார். அது மட்டுமல்ல, தர்க்கத்துக்கு தனி நூல் எழுதியிருக்கிறார். தர்க்கத்துக்கு தனி நூல் வேற எங்கேயும் நம்ம பார்க்கவே முடியாது. தமிழ்ல லாஜிக் இப்பொழுது நம்ம தனி ஒரு சயின்ஸே வைத்து பள்ளிக்கூடங்களிலே கல்லூரிகளிலே சொல்லிட்டு வருகிறோம். இப்ப அதற்கு தமிழில் ஏதாவது உண்டா என்று பார்த்தோம்னா அதை கொடுத்த மிகப்பெரிய பெருமை நம்முடைய சிவபிரகாச சுவாமிகளை செய்யலாம். தர்க்கத்திற்கு இது தனி நூல் கொடுத்திருக்கார். ஆக நம்முடைய சிவபிரகாச சுவாமிகளுடைய பெருமை எல்லாம் இணையில்லாத ஒரு பெருமை. அவர் முதல் முதல் இந்த 4 பெருமக்கள் என்று நாம் எண்ணுகிறோம். அந்த 4 பெருமக்களின் அந்த எண்ணத்தையே முதல் உருவாக்கியவர் அவர் தான். சைவ சமயம் கூட ஒரு நார்மல் அப்படின்னு நாம் சொல்லிட்டு இருக்கோம். ஆனால் ஆரம்ப காலங்களிலே தேவாரம் என்பதுதான் வழக்கு. மணிவாதங்களை சேர்த்து நார்மலாக ஆக்கியது என்பது ரொம்ப பிற்காலத்தில் வந்தது. அதற்கு அடி போட்டது, வித்திட்டது நம்முடைய சிவபிரகாச சுவாமி தான். அவர்தான் மணிவாசனையும் சேர்த்து நார்மல் ஆக்கி நான்மணி மாலை என்று ஒரு அற்புதமான ஒரு நூலை ஏற்றினார். அதுவும் இப்படி இல்லை, இல்லாத கற்பனை. எதை சொல்வது எதை முழுவது என்று நாமே திகைக்க வேண்டியிருக்கிற அளவுக்கு ஒவ்வொரு பாடலும் அப்படியே தேனில தோய்த்து கொடுத்த தமிழ் சுவையோடு விளங்குகிறது. எத்தனை சொல்லலாம். இந்த சிவபெருமான் முன்னால் தமிழால பாடி கொண்டிருக்கிறார் நம்முடைய சம்பந்தர். சம்பந்தர் பாடுவதை பார்த்துவிட்டு அவர் சொல்லுகிறார், ஞானப்பால் உண்டார் பாடுகிறார், பால் உண்டார் பால் வந்தது. இதை கேட்கிற சிவபெருமான் ரொம்ப மகிழ்ச்சியோடு கேட்கிறார், பணம் கொடுத்து கேட்கிறார். திருவேழிமொழியில
காசு கொடுத்து சிவபெருமான் தமிழ் கேட்டானா? கேட்கும் இச்சையால் நித்தல் காசு வழங்கினார் என்று நம்முடைய சுந்தரரை அதை பதிவு செய்கிறார். ஆகவே இந்த தமிழை காசு கொடுத்து கேட்கிற அளவுக்கு பெருமான் தமிழ் விருப்பனாக இருக்கிறார். இவ்வளவு அழகான தமிழ் வந்தது. இந்த தமிழ் சம்பந்தர் பாடும்போது யாருக்கு அதிகமான மகிழ்ச்சி இருக்கும் என்று ஒரு சின்ன கற்பனை எடுத்து வைக்கிறார். சிவபெருமானுக்கு இருக்குமா அல்லது அம்பிகைக்கு இருக்குமான்னு அவர் சொல்கிறார். சந்தையனும் மண்டிரையும் தன்புவலி சம்பந்தா தந்தையும் பால் கொடுத்த தாய்க்கு. அவர் மிக அழகான ஒரு கற்பனை. மகிழ்ச்சி மிக ஒன்று போகணும். எதிர் புகழ்ச்சி பாடிட்டு இருக்கா. பாடிட்டு இருக்கும்போது யாருக்கு அதிக மகிழ்ச்சி இருக்கும் என்று சொல்லுவோமானால் நிச்சயமாக சிவபெருமானை விட அம்பிகைக்கு தான் அதிக மகிழ்ச்சி. என்ன காரணம் என்று சொல்லுங்க. அம்பிகை சிவபெருமானை பார்த்து நீங்க எப்பவுமே உங்களுடைய புகழ் ஆண்களுடைய புகழ் தான் மிகப்பெரிய புகழ் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள். பெண்களை பற்றி நீங்கள் கவலைப்படுவதே இல்லை. இப்பொழுது பாருங்கள், இந்த குழந்தை பாடுகிறது, நீங்கள் உயர்ந்து கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள், அதை போன்று செவிதாய்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். இந்த புகழ்பா எப்படி வந்ததுன்னா நீங்க நினைத்ததல்ல, நீங்க உண்டாக்கியதல்ல, என்னுடைய பாலை குடித்து அவன் கொடுத்த அற்புத தமிழ் அருட்தமிழ், அதைத்தான் நீங்கள் ரசிக்கிறீர்கள் என்று சொல்லுவானா என்ன பொருள் என்று பார்த்தோமானால் அது எனக்குத்தான் பெருமையை தவிர உனக்கு அதிக பெருமை இல்லை என்று கஞ்சிமிட்டி காட்டுகிறாரா அம்பிகை. அழகான ஒரு கற்பனையை எடுத்திருக்கிறார். திருமால் இருந்தார். இந்த திருமால் பரம்பொருள் திருமால் பேரு, வேறு அடிநிலைகளுக்கு திருமால் பேரு. பிருந்தை என்கின்ற ஒரு பெண்ணை விரும்பினான் என்று வரலாறு கூறுகிறது, புராணங்கள் சொல்லுகின்றது. அவள் கிடைக்கும். அவர் ஓடுறார். இவரோட பிருந்தையை உருவாக்கிற அவருடைய புள்ள பிரம்மாவோட எல்லாம் ஓடிட்டு இருக்கிறாங்க. அங்க கடைசியில அந்த பெண் இவருக்கு தப்பிக்க முடியாது. உடனே செல்ஃப் இமோலேஷன் தீயிட்டு கொடுத்தீங்களா சாம்பல். இவரு திருமால் என்ன பண்றாருன்னா பரமோடி காலம் அங்கே அந்த சாம்பலில் விழுந்து புரண்டு 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 அழுங்குறா. ஐயோ அவளை கொண்டு வர முடியலையே. அப்ப இவர் சொல்றாரு, எனக்கு போய் புரண்டுட்டு இருக்கேன், ஏன் சாம்பல்ல போய் இப்படி புரண்டுட்டு இருக்கேன். அந்த எலும்பு பக்கத்துல விழுந்திருக்கும், சாம்பல் பக்கத்துல இருக்கும், அது பக்கத்துல இப்படி புரண்டுட்டு இருக்கியே, உனக்கு ஒரு சின்ன விஷயம் தெரியாம போச்சு. திருமாலுக்கு சின்ன விஷயம் தெரியாம போச்சு. என்ன சொல்றதுன்னா, இந்த சென்னையிலேயே மயிலாப்பூரிலேயே ஒரு சாம்பலை போட்டு சிவகாசன் செட்டியார் அந்த எலும்பியை வைத்து படத்தை கொண்டு போய் சம்பந்தர் முன்னிலையை வைத்தார். சம்பந்தர் உடனே என்ன பண்ணாருன்னா, ஏதோ அந்தரங்கத்துல செய்யல, அந்த மேஜிக் இல்லை, பல பேர் முன்னிலையில அந்த ஜெயினர்கள் அதெல்லாம் கூடி நிற்க தெருவில் நின்று அந்த குளத்திலே அவர் அந்த குளத்திலிருந்து எலும்பை பெண்ணாக்கி எலும்பை பெண்ணாக்குவதற்கு உபயோகிச்சது ஹோம் ஹைம் ரீம் கிரீம்லாம் இல்லை, நல்ல தமிழ். அற்புதமான தமிழை பாடி அந்த எலும்பை பெண்ணாக்கினாலே, அந்த எலும்பை பெண்ணாக்கி அந்த பெருமானிடம் சென்று உன்னுடைய குறையை சொல்லி ஒரு மகஜர் கொடுத்திருந்தீங்கன்னா திருமால் சம்பந்தத்தை மகஜர் கொடுக்கணும் சொல்றார். இப்படி கொடுத்திருந்தீங்கன்னா என்ன அவர் உடனே எழுதியிருப்பாங்க, இந்த வாக்கியக்கும் பரவாயில்லாத அழுதிருக்க வேண்டாமே, அழுது புறந்திருக்க வேண்டாமே என்று அழகாக எடுத்து சொல்லியிருக்கிறார். இப்படி நம்முடைய சிவபிரகாச சுவாமிகள் எடுத்து சொன்ன பாடல்கள் எல்லாம் பார்த்தோம்னா இன்னும் அளவு என்று சொல்ல முடியாது, அப்படியே மயங்கிவிடும். சிறந்தவள் இன்பம் என்பது அந்த அற்புதமான பாக்களிலே பரவி கிடப்பதை பார்க்கும் பொழுது நம்மால் அதை படித்து விட்டு இன்னொரு ஒரு மாத செஞ்சியை கூட நம்மால் படிக்க முடியாது. மாத எண்ணங்களை கூட ஏதோ வாரங்கள் இந்த வாரங்கள் இந்த வாரங்கள் படிங்க. என்ன காரணம்? அவ்வளவு அழகான இது இல்லாத தமிழ். அதனால்தான் வால்மீகி ராமாயணத்தை சொல்லும்போது சொன்னாரா, அந்த அற்புதமான தமிழை கேட்டுட்டு நீ என்ன பண்ணுங்க, அங்கேயே தங்கிடுவா, அதனால நீ தங்கம் தமிழ் சங்கத்து பக்கம் போயிடாதுன்ட்டு அனுமனுக்கு சொன்னதாக ராமாயணத்தில். ஏன்னா தமிழுடைய இன்பம் அப்படி. அதை குறிப்பாக நம்முடைய சிவபிரகாசாமியுடைய இன்பம் அவ்வளவு இது இல்லாத தமிழ் இன்பம். அதிலே மாந்தியவர்கள் அதிலேயே மூழ்கியிருப்பார்கள். அந்த அற்புதமான செந்தமிழுக்கு ஈடு இணையாக ஒன்றை கூறிவிட முடியாது. அந்த சிவபிரகாச சுவாமிகள் தமிழுக்கு ஆற்றிய பணிகள், தமிழின் மேன்மை அவர் சொன்னார்.
மற்றவர்களா எனக்கு பிறவி வேண்டாம். இவர் என்ன சொன்னார்? விரைவிட இவரும் பிறவாமை வேண்டுனர் வேண்டிய மதுரம் பெருவொரு தமிழ் சொல் வளவின கனியும் பிறவியே வேண்டும் தமிழ். எல்லாரும் பிறவி வேண்டாம்னு சொல்றாங்க. நான் எனக்கு பிறவி வேணும். என்னன்னா மறுபடியும் ஒவ்வொரு பிறவில வந்து தமிழால் பாட வேண்டும். அவ்வளவு தமிழ் பற்றுடையவர். அந்த தமிழ் பற்றுடைய வீர சிங்கத்தினுடைய செந்தமிழுக்கு தலை வணங்குவோமாக.